जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசருக்கு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது வார ராசி பலன்கள்ல எப்படி இருக்கும். இந்த ஆடி மாசம், இப்ப ஆடி மாசம் பிறந்தாச்சு, இந்த ஆடி மாத ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாசம்னாலே எல்லா நாளுமே நமக்கு சுபமான நாட்கள் தான். மங்களகரமான வாரம், செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமானது. அதே போல ஆடி மாசத்துல ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி சம்பந்தப்பட்டது அம்பாள் பரிபூரணமா யார் யாருக்கெல்லாம் அம்பாள் குலதெய்வமோ அவங்களுக்கெல்லாம் நின்று பேசக்கூடிய அளவிற்கு அந்த யோகமும் அந்த அமைப்பும் அந்த பிரசித்தியும் உள்ளது இந்த ஆடி மாதம். அம்பாள்லாம் குலதெய்வமா இருக்கு, எல்லை தெய்வம் முத்துமாரியம்மன் எவ்வளவு இந்த வாரத்துல கூழ் ஊத்துறதுல இருந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா களகட்டும் நாளையில இருந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இது. அப்ப இந்த வார ராசி பலன் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு நமக்கு என்ன அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், நம்மளுடைய மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், நம்மளுடைய திருமண விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு நடக்கும், நமக்கு எந்த இடத்துல எதிரிகள் இருப்பாங்க, எந்த இடத்துல நமக்கு சாதகமா இருக்கு, எந்த இடத்துல பாதகமா இருக்கு, வேலை இருக்குமா, வேலை போயிடுமா, நிறைய விஷயங்கள் இந்த வாரத்துல நமக்கு என்ன நடக்கும், இந்த வாரத்துக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். வாங்க. கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு? யார் மனசையும் காயப்படுத்தாதீங்க, அவ்வளவுதான். யார் மனசையும் காயப்படுத்தாதீங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், எப்படி இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. யார் மனசையும் காயப்படுத்த வேண்டாம். அதாவது ரொம்பவும் இது பண்ணிக்க வேண்டாம். என்னென்ன என்ன அந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டா போறதுல நல்லது. ஏன்னா உங்களுடைய நிம்மதியை இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் சில நேரத்துல. ஏன்னா இப்ப இருக்கிறதுல கடகராசியில இப்ப கடகத்துல யார் வந்திருக்கா? சூரியன். அடுத்து கடகத்துல சூரியனோட யார் சேர்ந்திருக்கா? குரு. ஸோ ரெண்டாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில அமைப்புகள், சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா சாதகமாக சில விஷயங்கள் வரும், சில விஷயங்கள் பாதகமாக வரும். அதனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு 20-30% எச்சரிக்கையா இருக்கணும். அது பார்த்து அலுவலகத்தில் உங்களை பற்றி இல்லாத குற்றச்சாட்டு பரவ வாய்ப்பு உள்ளது. அப்படியே ஸ்ப்ளட் பண்றது சொல்றாங்க இல்லையா, அப்படியே வைரலா அப்படியே கிளப்பி விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த உங்களை பத்தி கிளப்பி விட்டுருவாங்க. அவங்க சொன்னாங்க சார், ஆமா சார், அவங்க சொன்னாங்க சார், நானும் கேள்விப்பட்டேன் சார், அந்த ரூமர்ஸ், வதந்திகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள். உங்கள் பெயரை பயன்படுத்தி ஒருவர் தப்பிக்க முயற்சிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உன் பேரை சொல்லி ஒருத்தர் தப்பிச்சுக்க கூடாது. தப்பு செஞ்சுட்டு உன் பேரை சொல்லி ஒருத்தன் தப்பிக்கிறான்னு சொன்னா அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. அது பெரிய அளவுல பிரச்சனையை உண்டாக்கும். ஸோ கவனமா இரு. ரகசியமாக நடந்த பேச்சு வெளியில் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். நீங்க ரகசியமா பேசியிருப்பீங்க, ரகசியமா சில விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க, யாருக்கிட்டையாவது விஷயத்த சொல்லியிருப்பீங்க. ஸோ இது இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இப்படி செய்யலான் இருக்கு, அப்படி செய்யலான் இருக்கான்னு அவன் பப்ளிக்கா போட்டு உடைச்சணும் அந்த விஷயத்த. ஏண்டா நம்ம 2 பேருக்குள்ள பேசின விஷயம் எப்படா வெளியில தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா முழிப்பான். ஸோ யார் சொல்லியிருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். பழைய தவறு மீண்டும் எடுத்து பேசப்பட்டு மன வருத்தம் தரலாம். தேவையில்லாமல் திரும்ப திரும்ப அதே சில பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. கையில் வந்த பணம் கையில் தங்காமல் போகலாம். சில நேரத்தில் பணம் சம்பந்தப்பட்டதில் கவனமா இருங்க. அவசர செலவால் திட்டமிட்ட சேமிப்பு பாதிக்கப்படும். நம்பிக்கை வைத்து கொடுத்த பொருள் அல்லது பணம் திரும்ப கிடைக்க தாமதமாகலாம். மற்றவர்கள் பண பிரச்சனையில் தலையிடாதீர்கள். ரெண்டாவது, வீட்டில் மறைத்து வைத்திருந்த விஷயம் திடீரென வெளிச்சத்திற்கு வரலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் திடீர்னு உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய அது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் ஒரு மன வருத்தத்தையும் கூட தரலாம். பெரியவர்களின் மன வருத்தம் அலட்சியம் செய்ய வேண்டாம். சிறிய சந்தேகம் கூட பெரிய குடும்பத்தில் பெரிய ஒரு பிரிவினையாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் பதற்றம் இல்லாமல் முடிவெடுங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டம் இல்லாமல் நார்மலா முடிவெடுங்க, அவசரமே இல்லாமல். வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது என்னென்னலாம் எடுத்திருக்கீங்க, என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க, வீட்டெல்லாம் பூட்டியாச்சா, பதட்டத்தோடு கிளம்பாமல் நிதானமா கரெக்டா பார்த்து கிளம்புங்க. மருத்துவம், ஆவணம், மருந்து அல்லது கண்ணாடி, இது மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் எல்லாம் கவனமா இருங்க. சில பேருக்கு மூக்கு கண்ணாடி உடைதல், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். தேவையில்லாத பரிதாபம் காட்டி பிறரின் பிரச்சனையில் சிக்க வேண்டாம். இந்த இறக்கப்படுறது, இந்த பரிதாபப்படுறது,
சில பேர் இதுலெல்லாம் போய் சில பேர் சிக்கிக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா, மாட்டிக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்களாம் போய் மாட்டிக்காதீங்க. மனசோர்வு, நெஞ்செரிச்சல், தூக்க குறைவு ஏற்படலாம். நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருப்பதை தவிர்க்கவும். சில பேருக்கு குதிகால் வலி, கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா வரலாம். காலில் வீக்கம் அதிகமாக வருது, கால் பிரச்சனைகள் வருது, இதெல்லாமே இருக்கலாம். திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்யுங்க. கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மன அமைதியை இழக்காதீர்கள். முதல் விஷயம், ஒரு மறைக்கப்பட்ட உண்மை, குற்றச்சாட்டு உங்கள் மரியாதையை சோதிக்கலாம். ஒரு அவசர முடிவு உங்கள் குடும்பத்தை உருவாக்கலாம். இந்த மாதம் உண்மையை உறுதிப்படுத்துங்க. என் மேல தப்பு கிடையாது அப்படிங்கிறது உண்மையை உடைச்சு கிளீனா சொல்லுங்க. உண்மையை உடைச்சு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா சக்சஸ் தான் உங்களுக்கு. சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன்ல பொது பலன்கள் மட்டுமே. உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி, லக்னப்படி, ராசிப்படி, தசாபுக்திப்படி சில விஷயங்கள் மாறும் பொழுது உங்களுடைய சில பலன்களும் மாறும். இப்போ நான் பொதுவான ராசி பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுவே சில பேருக்கு 90% அப்படியே அதுவே பலிதமாகும். சாமி நீங்க சொன்னது அப்படியே பழிக்கிறது. உண்மையிலேயே நான் பெருமைக்காக சொல்லலை. உண்மையிலேயே இந்த நெக்ஸ்ட் ஜென்ல வந்து பார்க்குறவங்க வாரம் நான் உங்களோட சில விஷயங்கள் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் எனக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கரெக்டாக இருக்குது சுவாமி, எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சந்தோஷம். உங்களுக்கு மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, அல்லது உங்களுக்கு வந்து ஒரு திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு, ஒரு ராசி கற்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு வாஸ்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பிஸ்னஸ்க்கு நேம் வைக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரஷ்னம் பார்க்கறதுக்கு, தாம்பூல பிரஷ்னம், தீபமங்கல பிரஷ்னம், அஷ்டமங்கல பிரஷ்னம், தற்கால பிரஷ்னம், இந்த மாதிரி பிரஷ்னங்கள் பார்க்கறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா குருஜிக்கு டைரெக்டாக ஒரு ஃபோன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, சுவாமி நான் இது கேட்கணும்னு நினைக்கிறேன், ஒரு கேள்வி ஒரு பதில், அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுபம், வாழ்க வளமுடன்.